கல்வாரி மலமேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே என் வேதனையாவையும் நீக்கியங்கள். But my message today to you is, my God is an ever present help in the time of trouble. சூழ்ச்சிகளும் ஆபத்துகளும் விரோதமான மனிதர்கள் உனக்கு தீய வலைகளை வீசுவதற்கு, உன் கண்களுக்கு மறைவாக உனக்கு தெரியாம திட்டங்களை தீட்டி உன்னை பின்னாடி குத்துறதுக்கு ஆயத்தமாகும் போது உன் கண்களால் அவைகள் தெரியாது, உன் அறிவுக்கு புரியாது. ஆனா உன்னை அழைத்தவர் அறிந்து சூழ்ச்சிகளுக்கு உன்னை விடுவித்து தப்பி செல்லும் வழியில் உன்னை கொண்டு போய் உனக்கு எந்த உயரத்தை நிர்ணயித்தாரோ, உன்னை குறித்து எந்த நோக்கத்தை வச்சாரோ, அந்த நோக்கத்தில் உன்னை வைப்பதற்கு எம் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்வதற்கே இன்றைக்கு காலையில கோஷி பாஸ்டர் நியூ லைஃப் சர்ச் வழியாய் வந்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 46ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கரங்களை மீண்டும் உயர்த்தும் போது சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கை கதையில் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பிரசன்டா இருக்கார்னு தாவீது சொல்லுகிறார். He is not absent, he is present. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். இதை சொல்வதற்கு இது கிறிஸ்துமஸ் அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனா வாழ்க்கையின் ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்வதற்கு புரிந்து கொள்ளுகிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சத்தியத்தின் இருந்து ஒரு ஆழமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல போறேன், கூர்ந்து கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7 15 வரைக்கும் வாசிக்கிறேன். Then Herod, when he had secretly called the wise men, determined from them what time the star appeared. ஞானிகளை கூப்பிட்டு ஏரோது ராஜா கேட்கிறார், எந்த சமயத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றியது என்று கேட்கிறார். And he sent them to Bethlehem. எல்லாரும் பெத்லஹேம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பெத்லஹேம். And he said, go and search carefully for the young child, and when you have found him, bring back word to me that I may come and worship him also. சொல்றாரு, நீங்க போய் கண்டுபிடிச்சு அந்த பிறந்திருக்கிற குழந்தை ராஜா எங்கன்னு கண்டுபிடிங்க, நான் வந்து அவரை ஆராதிக்கிறேன். ஆராதிக்கிறதுக்கல்ல, கொலை பண்றதுக்கு. பக்கத்துல சொல்லுங்க, சிரிக்கிறாங்கன்னு நம்பிராத அப்படின்னு. ரொம்ப நல்லா பேசுறாங்கன்னு கவுந்து ஊய்ந்துராத. ஓகே. When they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. When they saw the star, they rejoiced with exceedingly great joy. And when they had come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented gifts to him, gold, frankincense, and myrrh. Then being divinely warned in a dream, சொப்பனத்தில் கர்த்தர் எச்சரித்தார், that they should not return to Herod. திரும்ப அவர்கள் வரக்கூடாது. They departed for their own country another way. வேறு வழியாய் அவர்கள் சென்றார்கள். Now when they had departed, behold, the angel of the Lord appeared to Joseph in a dream. திரும்ப இவர் ட்ரீம்லயே வரார். ஆமென். Amen. He appeared in a dream saying, arise, take the young child and his mother and flee to Egypt. எல்லாரும் எகிப்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், சத்தமா சொல்லுங்க. 3 வார்த்தை தான், Egypt. Amen. And stay there until I bring you the word, for Herod will seek the young child to destroy him. When he arose, he took the young child and his mother by night and departed to Egypt. 15 வசனம். And was there until the death of Herod. ஏரோது சாகர வரைக்கும் எகிப்தில் இயேசுவும் மரியாளும் யோசேப்பும் இருந்தார்கள். That it might be fulfilled which was spoken by the Lord
through the prophet saying, out of Egypt I called my son. எல்லாரும் எகிப்தின் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து என் குமாரனை அழைப்பேன் என்று முன்னுரைக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பொறுமையா காத்திரு, கிளைமாக்ஸ் வரும். Now when Herod was dead, Herod மரித்து போனார். Behold, an angel of the Lord appeared in a dream to Joseph in Egypt. 20 saying, arise, take the child and his mother and go to the land of Israel, for those who sought the young child's life are dead. Amen. 21 வசனம், then he arose, Joseph arose, took the young child Jesus and his mother and came into the land of Israel. But when he heard that Archelaus was reigning over Judea instead of his father Herod, he was afraid to go there. He was afraid to go there, and being warned by God in a dream, amen, he turned aside into the region of Galilee, and he came and dwelt in a city called Nazareth. எல்லாரும் சொல்லுங்க Nazareth. இப்ப எல்லாரும் சொல்லுங்க Bethlehem, Egypt, Nazareth. ஓ, எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமென். And he came and dwelt in a city called Nazareth, that it might be fulfilled which was spoken by the prophets, he shall be called a Nazarene. ஆமென். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, எத்தனை சூழ்ச்சிகள், ஆபத்துகள், கண்ணிகள், வலைகள் உனக்கு விரோதமாய் உனக்கு தெரியாமல் விரிக்கப்பட்டாலும் கலங்காத. உனக்கு கண்ணுல தெரியாம இருந்தாலும் உன்னை குறித்த நோக்கங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் உனக்கு முன்னே இருக்கிற சூழ்ச்சிகளை அறிந்து அதிலிருந்து உன்னை டெலிவர் பண்றது மட்டுமல்ல, நீ செல்ல வேண்டிய தப்பி செல்லும் வழிகளையும் உனக்கு காண்பிக்காம என் கர்த்தர் உன்னை விடமாட்டார். உன் வாழ்க்கை கதையில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அதை நம்புறேன்னு சொல்ற விசுவாசி இருந்தா தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்ல கடவர்கள். Hallelujah. 4 points, 4 thoughts that I want to share with you this morning. 4 சிந்தனைகளை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். Number 1, God's sure deliverance. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை தீங்குகள் உனக்கு முன்பே உனக்கு தெரியாம இருந்தாலும் உன்னோடு இருக்கிறவர் உன்னை தப்ப வைப்பார். நீ விசுவாசியா இருந்தா ஆமென் சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. ஏரோதுடைய பிளான் குழந்தை இயேசுவை சாகடிக்க வேண்டும். ஆமென். But God provided deliverance. ஆண்டவர் இயேசுவுக்கு தப்பி செல்லும் விடுதலை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அவரை தப்ப வைத்த என் ஆண்டவர் உங்களையும் தப்ப வைப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். God's deliverance is sure. Amen. He will deliver you from evil. தீங்குக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அவர் உன்னை தப்ப வைப்பார். ஆமென். உன்னை பாதுகாப்பார், உன்னை தீங்கிலிருந்து விலக்கிக் கொள்வார். ஏன்னா அவர் ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணை. உனக்கு தெரியாததெல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் நம்புறங்கிறத ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு நேரா நான் ஏதாவது சொன்னா உனக்கு தெரியும், ஆனா உங்க பின்னாடி நான் ஒரு சீக்ரெட் பிளாட், உங்க பின்னாடி உங்க வீழ்ச்சிக்குரிய ஒரு ரகசிய திட்டத்தை நான் தீட்டினா நிறைய நேரம் உனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை உனக்கு புரிய வேண்டிய மொழியில், சொல்ல வேண்டிய பாஷையில், ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு அதை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, தப்பி செல்லுகிற வழியையும் அன்று யோசேப்பு மரியாளுக்கு காண்பித்தது போல உனக்கும் காண்பிக்க என் ஆண்டவர் வல்லவர்னு நம்புறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏரோது இயேசுவை கொல்ல நினைக்கிறார். ஆமென். He says to the wise men, go to Bethlehem, I want to worship him. ஆமா, worship பண்ண இல்ல, இனிச்சு பேசுகிறார். இதை கேட்ட ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, ஏரோது ராஜாவா மாறி ஒரு நல்ல ராஜா இல்ல. தேட சொல்றார், கண்டுபிடிக்க சொல்றாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாராம்? பணிந்து ஆராதிக்கிறாராம். இன்னொரு ராஜாக்கு இன்னொரு ராஜா பிடிக்காது. ஆனா இந்த ராஜா ஐயோ எல்லோரையும் அணைப்பவர் இல்ல, எல்லோரையும் கொல்லுபவர். Never look at faces, never look at people, never look at situation and think everything is all right. You never know. You never know. இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற இடங்களில் என்ன தீங்குகள் உனக்கு விரோதமாய் வலைவிரிக்கப்படுகிறது என்று உனக்கு தெரியாது. கையை உயர்த்த நான் சொல்லட்டுமா? உனக்கு தெரியாத பல விஷயங்களை என் கர்த்தர் உனக்கு அழகா வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்த எனக்கு தெரியாது. உனக்கு புரிகிற வாய்ஸ்ல, உனக்கு புரிகிற லாங்குவேஜ்ல உன்னோடு கூட பேசுவார். பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லி அவர் ஏன் கூட பேசுவார் அப்படின்னு. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே கிறிஸ்தவ உலகத்துல வருகிறது. ஆமென். சும்மாவே நம்ம ஆளுங்க பேசினார், அதை பேசினார், இதை பேசினார்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். ஆனா பேசுவார். பக்கம் சொல்ல ஆனா பேசுறாருங்க அப்படின்னு. இன்னொருத்தரை தட்டி சொல்லி என்ன இவ்வளவு தூரம் அவர் தாங்க நடத்தினார் அப்படின்னு. ஆமென். ஞானிகளுக்கு தெரியாது ஏரோது ராஜாவின் திட்டம். ஆமென். கொல்லதான் திட்டமிடுகிறார் என்பது ஞானிகளுக்கு அப்பொழுது புரியல.
அவங்க சந்தோஷமா ராஜா சொன்னதை கேட்டு போகிறார்கள். ஆனால் அதன் பின்னணியில் என்ன இருக்கின்ற அவர்களுக்கு தெரியாது. தீமைகள் உனக்கு தெரியாமல் மறைவிடத்தில் உருவாக்கப்படும் போது உன்னை உண்டாக்கிய உன்னை அழைத்த தேவன், ஆமென், உனக்கு விரோதமா யாராவது ஏதாவது தீங்கு பிளான் பண்றாங்கன்னா, நான் இதுதான் சொல்ல வந்தேன், ஆண்டவர் உனக்கு அழகா ஏதோ ஒரு விதத்துல உன்னை தப்ப வைக்கிறது மட்டுமல்ல, அதை உனக்கு புரியுற விதத்துல ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல சொல்லணும் மாதிரி உங்களெல்லாம் ஒரு புரிய வைக்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். தப்பா எடுத்துக்க, மரமண்டை நிறைய இருக்கு. இந்த மரமண்டையில அவர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தணும் பாருங்க. ஒண்ணு என்னங்க, நான் பிரசங்கம் பண்ற எனக்கு சிலதெல்லாம் உங்களுக்கு விளக்குறதுக்குள்ள நான் படுற வேதனை எனக்கு எல்லாம் தெரியும். So it is not easy, but God is a good God and he has different ways to deal with you. உன்னோடு சிலதை சொல்லுவதற்கு அவருடைய லாங்குவேஜ் உனக்கு புரியுற அவருடைய லாங்குவேஜ்ல உனக்கு பேசணும். ஆமென். இல்லன்னா உனக்கு என்ன புரிய போகிறது? சின்ன வயசுல எங்க வீட்டுல எறும்பா போகும். எங்க அம்மா சக்கரை டப்பி அங்க வச்சிருப்பாங்க. சர்க்கரை தேடி எறும்புகள்லாம் ஊர்வலமா போகும். ஆமென். நான் இந்த எறும்புகளை பார்த்து கேட்பேன், எறும்பு பைத்தியமா நீங்களா, நான் குளுக்கோஸ் பிஸ்கட் வாங்கி தரேன் உனக்கு, நீ ஏன் அவ்வளவு தூரம் போறேன்? அம்மா பேரு பிஸ்கட் கொண்டு போய் நுழைச்சா மொத்த எலும்பு செதறி ஓடுகிறது. நான் ஒரு எறும்புங்கெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் கையெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு சொல்றேன், மக்குங்களா, அங்க போய் தின்ன கூட திறக்க முடியாது, நான் வாயில வைக்கிறேன் தின்ன மாட்டேன், ஏன் ஓடுறேன்னா அந்த எறும்பு சொல்லுது, உன் ரேஞ்ச் வேற ஏன் ரேஞ்சு, நீ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்கிறது என்ற மாதிரி. ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னா அவர் ரேஞ்சில பேசணும், நம்மளுக்கு என்ன புரிய போகுது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் ரேஞ்சில வந்து உனக்கு புரியுற மாதிரி. இன்னைக்கு இதான் சொல்ல வந்தேன், நீ வளர்ற விசுவாசியோ மூத்த விசுவாசியோ, கண்ணிகளும் ஆபத்துகளும் சூழ்ச்சிகளும் உனக்கு முன்னே வரும்போது உனக்கு புரியக்கூடிய ஒரு விதத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா யார் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு சொல்ல போற ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அதை உனக்கு சொல்வார். நீ அதை பாராட்டக்கூடிய வழியில கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. மறைவிடத்திலிருந்து உனக்கு தீங்குகளை திட்டமிடுகிறார்களோ, யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உன்மேல் அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர், உன்னை உலக தோற்றத்திற்கு முன்பாக உன் முடிவை துவக்கத்தில் அறிந்த ஆண்டவர், உன்னை குறித்த நோக்கங்களை அறிந்த ஆண்டவர், உன்னை இந்த கரையில தான் சேர்க்க வேணும்னு நினைச்ச ஆண்டவர், ஏவன் என்ன குழி நோண்டினாலும் உனக்கு தெரியாதான அவருக்கு தெரியும். தெரிஞ்சவர் ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையாய் உன்னை தப்ப வைப்பது மட்டுமல்ல, உனக்கு தப்புகிற வழியையும் காண்பித்து உன்னை கொண்டு போய் சேர்க்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். Many times we are blinded about what is going on around us. I don't know what the heck is going around me. Amen. But every step of the way God will give me understanding. Amen. எத்தனை நம்புறீங்க உன்னை ஆபத்துல இருந்து கர்த்தர் காத்துக் கொள்வார்? பக்கத்துல ஒருத்தர் பாஸ்டர் ரொம்ப நல்லா பேசுறேன்னு உன்னை நம்ப மாட்டேன், ஏன் பாஸ்டர் சண்டை மூட்டி விடுறீங்க காலையில அப்படின்னு. என்கிட்ட நல்லா பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. It's very hard to detect, it's very hard to find out what is there. But don't worry, my God is a God who is ever present in the time of trouble. உனக்கு சூழ்ந்திருக்கிறார், உன்னை குறித்து உன்னத நோக்கத்தை வச்சிருக்கிறார், உனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். சோ ஆண்டவர் சொன்னாரு, நீ யோசேப்பே சொப்பனத்துல போய் சொல்றாரு, நீ குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு என்ன செய், வேகமாய் ஓடு, பக்கத்துல சொல்ல ஓடு அப்படின்னு. He says flee. Amen. Hallelujah. எனக்கு இங்க ஒரு சந்தேகம், கவனிக்கிறீங்களா? குழந்தை எடுத்துக்கொண்டு போ, உனக்கு ஆபத்து வருதுன்னு வெளிப்படுத்தின ஆண்டவர் எதுக்கு ஓட சொல்றார்? இவர் என்ன பயந்தாங்கோலியா? எனக்கு அப்படிலாம் தோணுங்க. பைபிள் படிக்கும் போது எனக்கு வேண்டாத கேள்வி எல்லாம் வரும். நீ சர்வ வல்லவர், நீர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், நீர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். நீர் மகத்துவமானவர், நீர் ஒரு வார்த்தையால் எல்லாம் உண்டாக்கினவர். நீ போய் யோசேப்பை மரியாதை தூக்கிட்டு ஓடுன்றியே, இது நியாயமா இருக்கா? அதான் சொல்றேன், விசுவாசத்துல வளரணும், ஆவில நடத்தப்படணும். இவரு ஓடுன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரும் சொப்பனத்துல கேட்டாருன்னு குழந்தை தூக்கிட்டு ஓடுறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது எப்படி இருக்குன்னா, நம்ம கடவுள் சரியான பயந்தாங்கோலி மாதிரியும். ஆமாங்க, சிலர் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவனுங்க என்னங்க, இவங்க கடவுள் என்னங்க கொஞ்சம் தூரம் வெயிட் பண்றா, அவரல்ல சொல்ல மாட்டீங்களா? சோ ஓட சொல்றார். ஆமென். Is he almighty? அவர் almighty தான். ஆமென். அவரால் எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் செய்ய முடியும். அவருடைய வல்லமை நித்தியமானதா? நித்தியமானதா. ஆனா ஓட சொல்றார். ஆமென். ஒன்னும் புரியல.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, போக போக புரியும் அப்படின்னு. என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யோசேப்பை பார்த்து ஓடுன்றார். ஆமென். நீ பாதுகாக்க வேண்டிதானே அங்கேயே. என் ஆண்டவர் நினைச்சா எங்க வேணா பாதுகாப்பாரு. ஆனா இப்போ ஓட சொல்றாரு. என்ன நல்லா பாருங்க, என்ன நல்லா பாத்தீங்கன்னு சொல்றேன். அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன வார்த்தை வேணுமோ அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தை அந்தந்த நேரத்துல அப்ப தருவார். என்ன நல்லா கேளுங்க, ஆவியில வளர்றவங்க ஆமேன்னு சொல்லுங்கண்ணே. 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சும்மா, அதுக்குன்னு 10 வருஷம் சும்மா இருக்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு சும்மா இருக்க சொன்னாரு, அடுத்த சூழ்நிலைக்கு பட்டயத்தை எடுக்க சொல்வாரு. இப்ப ஓட சொல்றாரு, சில நேரம் உட்கார சொல்வாரு, சில நேரம் எதிர்த்து நிக்க சொல்வாரு, சில நேரம் சும்மா இருன்னு சொல்வாரு, சில நேரம் வாய மூடுன்னு சொல்லுவாரு, சில நேரம் பலன்னு தொறன்னு சொல்லுவாரு. அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன நடத்துதல் வேணுமோ அந்தந்த. நம்மால் என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு நான் எல்லா நாளும் இப்படிதான் இருப்பேனா, அன்னைக்கு யுத்தத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த வார்த்தை, ஆனா இன்னைக்கு இருக்கிற யுத்தத்துக்கு அந்த வார்த்தை செல்லாது. இன்று இந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அடுத்த அளவின் வார்த்தையை. யாரா வளர்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. Amen. Hallelujah. So God's way of safety and deliverance and preservation, it's so different. ஆண்டவருடைய லீடிங் ரொம்ப அழகானது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நேரம் சொல்றாரு யுத்தம் பண்ணுன்றாரு, அடுத்த நேரம் சும்மா இருன்றாரு. நம்மால் குழம்பி போய் என்ன பண்ணுன்னு தெரியாது. பக்கம் அதுக்குதான் ஆவியால நடத்தப்படணும். சர்ச்சில் வரும்போது பேன ஃபேனை பார்த்து உட்காராத, எங்க பிரசங்கத்தை கேளு. You have to listen, walk in the spirit. ஒவ்வொரு யுத்தமும் வித்தியாசம், ஒவ்வொரு காலமும் வித்தியாசம், ஒவ்வொரு சூழ்நிலை வித்தியாசம், ஒவ்வொரு சத்ரு வித்தியாசம், ஒவ்வொரு சூழ்ச்சி வித்தியாசம். அன்றன்ற சூழ்ச்சியை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு மனப்பாங்கு போதாது. அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற ஆவியின் நடத்துதல் உங்களுக்கு இருப்பதாக. சொப்பனத்தில் தோன்றி ஆண்டவர் சொல்றார், குழந்தையை தூக்கிட்டு என்ன செய், ஓடுனார். நம்பர் 1. நம்பர் 2, the special leading of God. God's special leading. ஆண்டவர் இந்த இளைய தம்பதியாரையும் இயேசுவையும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு எதிராக ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் தன் ஆடுகள் தன் சத்தத்தை கேட்குமாம்? நீங்க ஆடுங்க யாரா இருக்கீங்களா? நீங்க ஆடுகள்னா அவர் சத்தம் உங்களுக்கு என்ன செய்யுமா? கேட்கும். யோசேப்போடு கர்த்தர் பேசுகிறார். எப்படி பேசினார்? அது கூட சொல்லாம என்ன பேன்னு பாக்குறீங்களே. இன்னொரு முறை கேட்கிறேன், எப்படி பேசினார்? சொப்பனத்துல, பக்கத்துல குலுக்கி சொல்ல, சொப்பனத்துல பேசினார். இப்ப கூட உட்கார்ந்து என் பிரசங்க என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே அமெரிக்கா வரம் போற பாரு, அந்த சொப்பனம் நான் சொல்லல. God spoke to Joseph in a dream. திரும்ப அந்த அதிகாரத்துல God spoke to Joseph in a dream. இந்த சொப்பனம்னு கேட்டாலே எனக்கு அதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் 1 hour பேசணும் போல இருக்கு இந்த சொப்பனத்தை பத்தி. Don't walk by somebody's experience. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க அந்த தாடிக்காருக்கு இந்த தாடிக்காருக்கு சொப்பனம் வருதுன்னு உனக்கு சொப்பனத்துல தான் பேசுவான்னு அர்த்தம்? ஆமென். சிலருக்கு டெய்லி சொப்பனம் வரும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை, இன்னைக்கு உங்க பாஸ்டரா இருக்கிறனால எப்பொழுதும் உண்மையை பேசுகிறனால் உண்மையாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. 25 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கேன், வயசு 51 ஆச்சு. இது வரைக்கும் கர்த்தர் ஒரு முறை கூட என் கூட சொப்பனத்துல பேசவே இல்லை. அதனால உங்ககிட்ட பேச மாட்டார்னு சொல்லவும். But I desired so many times that God will speak to me in a dream, like He speak to this man and this man on the TV, that man. And I don't see nothing. I see idli gundan. I may be honest to the church today. I never had one leading of God in my dream. உன்னை சொல்லட்டுமா உண்மையே? ஒரு சொப்பனத்தில் கூட ஊழிய பங்கல் என்னை இதுவரையும் கர்த்தர் நடத்தவே. ஆனால் என்னோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். நான் எப்படி சொல்ல போறேன், நிறைய நேரம் என் ஊழிய பாதையில் எனக்கு கர்த்தர் எப்படி பேசினார் என்றால், எனக்கே புரியாத ஒரு மெல்லிய சத்தத்தில் என் இதயத்தில் பேசினார். நான் படம் காட்டெல்லாம் முடியவே முடியாது. அந்த சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்த நாளிலெல்லாம் என் ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொன்னால் the still small voice of God. ஆமென்.
உங்களுக்கு எப்படி நடத்துறாரு எனக்கு தெரியாது. நான் சொல்றதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லலாம். சிலருக்கு நாம் பாடுற ஒரு பாட்டினுடைய வரி போதும் கர்த்தர் உன்னை நடத்திடுவார். சிலருக்கு யாருக்கு தெரியும், இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே என் பிரசங்கத்திலேயே ஒரு வார்த்தை தந்து உன்னை நடத்திடுவார். யாருக்கு தெரியும், பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் மூலியமா தர ஒரு வார்த்தையில உன்னை கர்த்தர் நடத்திடுவார். ஆண்டவர் உனக்கு ஏதோ உன்னை வெளிப்படுத்தி உன்னை பாதுகாக்க நினைச்சார்னா எல்லாருக்கும் ஒரு வழி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை கிடையாது. கர்த்தர் உன்னை சந்திக்கிற உனக்கு புரிகிற அவருடைய மொழியில் உன்னோடு பேசி உன்னை நடத்த என் தேவன். எனக்கு சொப்பனம் கிடைக்குது, நீ சொப்பனம் கேட்டா அப்புறம் எரும மாடை தான் பார்ப்பேன். இரண்டாவது நான் சொல்ல விரும்புறேன், சொப்பனம் உனக்கு பார்த்த பின்னாடி அந்த சொப்பனத்தை கொண்டு போய் 5 தீர்க்கதரிசிகிட்ட இந்த சொப்பனத்துக்கு அடையாளம் சொல்லுன்னு யோசேப்பு கேட்கவே. contextually பேசுகிறேன். Joseph saw a dream and God said take your child and flee to Egypt. Joseph never went to nobody to get an interpretation of the dream. Amen. ஏன்னா பேசின போது அவன் ஆவியில் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் சொல்றார் நான் புறப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்? அது டூப்ளிகேட்னு அர்த்தம். ஒரு ஆமென் தானே கேட்டேன் நான். If you are going to seek interpretation here and there for every dream you see, I came to tell you it might not be a dream that is leading you. You got to be careful. ஆகையால் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். உன்னை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், சூழ்ச்சிக்கு விளக்குவார். எப்படி எனக்கு தெரியாது. சிலருக்கு சொப்பனமா இருக்கும், சிலருக்கு நான் பாடுகிற பாட்டுன்னு ஒரு வரியா இருக்கும், அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கும். யாருக்கு தெரியும் கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம்? ஆனா ஒன்று எனக்கு நன்றாய் தெரியும், கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற உன்னை சூழ்ச்சிகளும் வேதனைகளும் வரும்போது அதில் நின்று தப்பு வைத்து வழி நடத்துவதற்குரிய உனக்கு புரியும். In a language you can understand. He will speak to you. He will speak to you. பக்கத்துல சொல்ல, நான் ஒரு விசுவாசின்னு சொல்ல பார்க்கலாம். இந்த பக்கம் ஒருத்தரை தட்டி நான் பரிசுத்தவான்னு சொல்ல பார்க்கலாம். ஒரு அம்மா அவங்கள பார்த்து, நீயா பரிசுத்தவான்? மூஞ்சில விட இவ்வளவு பெரிய நகை போட்டிருக்கேன். ஆமா, நகையை நம்பிதான் எல்லாருடைய பரிசுத்தம் இருக்க மாதிரி கலக்கி கட்டி தொங்க விடு. பக்கத்துல என்னையும் அவர் நடத்துறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், குழந்தை எடுத்து பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அழகாக கர்த்தர் நடத்துகிற ஸ்பெஷல் லீடிங் ஆஃப் காட். ஒரு முறை ஒன்னு சொல்றார், இன்னொரு முறை எனக்கு ஒரு நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்துல 2 வசனம் எனக்கு ரொம்ப என்னை தூக்கி வாரி போடும். அது படிக்கும் போதெல்லாம், do not answer a fool according to his folly lest you also become like him. ஒரு மடையன் வந்தானா மடையனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லாத, நீயும் மடையன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, மடையன் வந்தா மடையனுக்கு ஏத்த பதில சொல்லு, இல்ல அவன் ஞானி ஆயிருவான். பைபிள் நம்மளை குழப்பிட்டே இருக்குங்க. என்ன சொல்றேன்னா, ஒரு வாட்டி பேசுன்னு சொல்லு, ஒரு வாட்டி பேசாதேன்னு சொல்லுது. இப்ப நான் எதை செய்யணும்? பக்கத்துல தெரிய கர்த்தரால நடத்தப்படு. எப்ப பேசணும், எப்ப வாய மூடணும், எப்ப கேட்கணும், என்ன கேட்கணும். Come on, be led by the Spirit of the Lord. சிலர்லாம் என்ன முறைக்கு என்ன பாச சொல்றீங்க, எப்படி உங்களை புரிய வைக்காம அனுப்ப போறது இல்லைங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன தெரியுமாங்க கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு பிரச்சனை? ஒரு predictable attitude for every situation. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரே ஒரு predictable, இதுதாங்க நான் எப்பொழுதும் சோத்ராம். இல்ல அது அப்போ சோத்ராம், இப்ப வேற. யாருக்கா அதை புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Don't have one predictable attitude for every situation. சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் ஆபத்துகளும் மாறி மாறி வரும்போது அந்த மாற்றத்திற்கு ஏத்த கர்த்தர் சொல்லுகிற அவருடைய மொழியை புரிஞ்சு கொள்ளுகிற ஆவியின் வளர்ச்சி. பக்கத்துல தட்டி சொன்ன, ஆவியில வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன தப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா? நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆவியில வளர்றோன்னு இது ஏ கூட கிடையாது, ஜீரோ. இது அது ஜீரோல இருக்கிற விசுவாசி சாவர வரைக்கும் அதெல்லாம் தாண்டு, பக்கத்துல அதெல்லாம் தாண்டு அப்படின்னு. இப்போ தொத்து ஸ்டைல மாறணும். அதெல்லாம் நிறுத்திட்டு ஆவியின் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவரோட உரைவாடுகிற பேர். கமான், என்ன புரிஞ்சுக்கினா கோச்சிட்டா பரவாயில்ல, கையை தட்டி ஒரு ஆமென். grow up sister, grow up. எனக்கு கஷ்டம் வந்தா பாஸ்டர், நான் தலைமையில ஒரு துணி போட்டு, அது அப்போ 20 வருஷம் முன்னாடி. இப்ப இந்த சூழ்நிலைக்கு, இந்த காலத்துல, இன்னைக்கு வந்த சூழ்ச்சிக்கு என்ன பயன்படுத்தணும் கர்த்தரிடத்துல கேளு. உனக்கே புரிகிற மொழியில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். வளர்றவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன் சொல்லியா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தன் என்ன எழுதி கேட்டா, நீங்க கண்ணு மூடி ஜெபம் பண்ணீங்களா, கண்ணு திறந்து ஜெபம் பண்றீங்களா?
இவனுக்கு இப்ப எது தேவை? இது கண்ணை மூடா உனக்கு என்ன? கண்ணை மூடாடி, நீ ஏன் என் கண்ணை பாக்குற? நீ நான் எனக்கு ஜெபம் பண்றேன்னா கண்ணு மூடி திறப்பேன், கண்ணுக்குள்ள ஸ்டீல் வச்சு ஜெபம் பண்ணுவேன். இட்ஸ் none of your business. Mind your head. You want to pray, close your eyes or go under the mud, go dead praying, man. I pray however I like, as long as my daddy likes it. That's what matters to me. ஒரு அளவே சொல்ல மாட்டீங்களா? தெரியும், நான் நியூ லைஃப் சர்ச் ஒரு தனி வழிதானே. God's special leading. நான் சொல்ற ஆழங்கள் புரிஞ்சுக்கணும், விமர்சனமா எடுத்துக்காதீங்க. அந்தந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னோட உனக்கு புரியுற மொழியில பேசுவாரு. வளர வளர, நல்லா கேட்டுக்கோ, வளர வளர எப்படி உன்கிட்ட பேசுவார் என்ற அந்த மெத்தட ஆவியில வளர்ந்துக்கோ, ரொம்ப ஈஸி ஆயிடும் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது பாஸ்டர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பட் டோன்ட் வரி, எப்படியா இருந்தா பக்கத்துல எப்படியா இருந்தாலும் நடத்திடுவார் அப்படின்னு. ஒன்னே ஒன்னு உங்களை சொல்லல, சும்மா சொல்றேன், மரமண்டியா இருந்தா கூட நடத்துவார். சொல்ல மாட்டீங்க. God is present with you every stage of your life. உங்க வாழ்க்கையின் எல்லா ஸ்டேஜிலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார், நடத்துவார். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் பேசினார். என்னோடு கூட அவர் சொப்பனத்தில் பேசினதே இல்லை. பேசினா நான் சந்தோஷப்படுவேன், ஆனா அனுதினமும் என்னை கர்த்தர் நடத்துகிறார். அழகாய் சொன்னார் தாவீது, the steps of a good man they are ordered of God. நல்ல மனிதன் நடைகள் கர்த்தரால் என்னை அவர் நடத்தி தான் 51 வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ சூழ்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு உங்க முன்னாடி இன்றைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம கூட பேசியிருக்காருங்க. எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி கூட்டத்துக்கு போயிருக்கேன். அங்க போது எல்லாமே எனக்கு வேஸ்டா தெரியும். ஆனா அந்த கூட்டத்துல யாரோ பாடின அந்த ஒரு பாட்டின் வரி அடுத்த 6 மாசம் என்ன ஊழியத்துல நடத்ததை நான் கண்டிருக்கிறேன். அப்படிலாம் யாரும் அனுபவங்கள் இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆவியில சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். சும்மா அந்த கேட்டை என்ட்ரு பண்ற பாரு, அப்பவே உனக்கு ஒரு சத்தம் ஆண்டவர் நீங்க வாயிலிருந்து கொடுப்பாரு. அந்த 6 மாசத்துக்கு தேவையான டிரெக்ஷன் அந்த ஒரு வேர்டுல கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Don't live on that one word with a predictable attitude for every situation. Every situation is different. Every enemy is different. Every circumstance is different. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த நடத்துதல், புரிந்து கொள்ளுகிற ஆவியின் வளர்ச்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். யோசேப்பு எங்கும் போய் யாரிடத்திலும் கேட்கவில்லை, கர்த்தர் பேசினார் என்று அறிந்த உடனே அதற்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை எகிப்தில் கொண்டு போய் பாதுகாத்து வழி நடத்தினார். யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். எனக்காக ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணி பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா சொல்லு, உறுதியா சொல்லு. சும்மா நான் சொன்னேன்னு சொல்லாத, நான் சொன்னேன்னு சும்மா அது பாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா சொல்லு, கையோ பிடிச்சி சொல்லு, கர்த்தர் தான் என்னை நடத்துறார். ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொல்லட்டுமா, உனக்கு தெரியாம உன் கண்ணுக்கு மறைவாக என்ன குழி நோன்றானோ, எவன் என்ன பண்றானோ, என்ன சூன்யம் பண்றானோ, என்ன சூழ்ச்சி பண்றானோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உனக்கு புரிகிற மொழியில ஏதாவது ஒரு விதத்தில் உன்னோடு கூட பேசுவது மட்டுமல்ல, தப்பி செல்ற வழியையும் உனக்கு காட்டாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 3, விசுவாச பாதையில் செல்லும் போது சூழ்ச்சிகள், ஆபத்துகள், கண்ணிகள், நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் நடக்கும் போது உன்னோடு கூட பேசுவது மட்டுமல்ல, உன்னை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட உனக்கே புரியாத இடத்துல கர்த்தர் உன்னை மறைவிடத்தில் பாதுகாப்பார். இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். God keeps you in his secret place which is a most unlikely place. ஆமென். விளக்கி சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மோசே பிறந்தான். மோசே எபிரேய குழந்தை, மோசே யூத குழந்தை. ஆனால் சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தபோது மோசே எங்கே தெரியுமா வளர்க்கப்படுகிறான்? பரவோனின் அரமனையிலே. யார காலையில பரவோன் தாத்தா ராஜா அடி கிள்ளி எப்படின்றாரோ அவனுக்கு தெரியல. அவர் தான் இவருக்கு சீக்கிரம் வேட்டு வைக்க போறாருன்னு தெரியாம வளர்த்துட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றேன்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன்னை எல்லாரும் முன்னாடியும் பார்வையிலேயே உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை யாருக்கும் தெரியாம மறைவிடத்திலும் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார்.
இல்ல என்ன புரிய நல்லா கேட்கணும். நீங்க கேட்டாதான் புரியணும். எனக்கு நேரம் முடிக்க போறேன். பிளெயின் சைட். ஆமென். எல்லாரும் பாக்குற மாதிரி நீ போய்கிட்டு வந்துகிட்டு இருப்ப. ஆனா நீ யாருன்னு எவனுக்கும் புரியாம ஏதோ ஒரு விதத்துல உன்னை மறைச்சு கொஞ்சம் காலம் மறைவிடத்துல வைப்பாரு. ஆனா சரியான 40வது வருஷம் வரும்போது உன்னை பத்தி என் ஆண்டவர் என்ன நினைச்சாரோ எங்க அனுபவம் உள்ளவங்க யாருமே இல்லையா அந்த சர்ச்சில்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ மறைவிடம் ரெண்டு பக்கமா இருக்கும். ஒன்னு பிளைன் சைட், ஒன்னு யாருக்குமே தெரியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்களேன், நல்ல கையை வலது கையை மேல உயர்த்தின. உன்னை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உன் அறிவு புரியாம இருக்கலாம், உன் திறமையை பத்தி அவனுக்கு தெரியாம இருக்கலாம், உன்னை ஏளனம் பண்ணலாம், உன்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம இருக்கலாம். கவலையே படாத. உன்னை கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல எவனும் உன்னை கொல்லாம உன்னை மறைவிடத்துல பாதுகாக்கிறாரு. ஆனா கொஞ்சம் தூரத்துல உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணும்போது உன் பாத்திரம் நிரம்பி. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மோசே அரமனையிலே வளர்க்கப்பட்டான். பிளெயின் சைட்ல எல்லாரும் பார்க்கிற மாதிரி. அவர் ஒன்னும் ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இல்ல. எல்லாரும் முன்னாடி அவர் ஃபுட்பால் விளையாட்டு இருக்காரு. ஆமென். ஆனா நாளைக்கு அவர் தான் இவரை உதைக்க போறாருன்னு தெரியாம வளர்க்கிறாங்க. காட் இன் பிளெயின் சைட். என்ன பார்க்கிற நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகளை உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புறேன். உங்களை நிறைய பேரை இன்னைக்கு ஒருவேளை யாருக்கும் தெரியல, ஆவடியில போற வர சும்மா எல்லாம் ஆண்டவர் உன்னை இட்லி சாப்பிட்டு சாவறதுக்கு உண்டாக்கல. உன்னை பத்தி ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நோக்கங்களை வச்சாரு. இன்னைக்கு மறைவிடம், இன்னைக்கு சீக்ரெட் பிளேஸ். இன்னைக்கு உன்னை யாருக்கும் தெரியல. இன்னைக்கும் அறிவு அவனுக்கு தெரியாது. உனக்குள்ள பயங்கரமான திறமையெல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு அது இன்னும் புரியல. பெரிய பிரசங்கியாரெல்லாம் உட்காந்துருங்க, யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இப்ப மறைவிடம். ஆனா கொஞ்ச நாள் அமைதி அங்கே இரு. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர நாள்ல உன் பாத்திரம் நிரம்பி வழியும் போது உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு நிற்கும். ஒரு ஆமென் தானே கேட்டேன் நான். ஆமென் தானே கேட்டேன். யோசேப் ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஜோசப் ஆமென் சகோதரர்லாம் சேர்ந்து விரோதம் கூடுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு டிரெஸ் கொடுத்தோம்னா போறாம சகோதரங்களுக்கு, மூத்த சகோதரங்களுக்கு. ஏனோ சகோதரர்கள் இப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் ரொம்ப போராமப்படுறாங்க. ஆண்டவர் பாருங்க யோசேப்பின் வாழ்க்கையில வேதனைகளை அனுப்புகிறார். ஆமென். சொக்கா கிழிக்கப்படுகிறது, கொல்ல நினைக்கிறார்கள், கர்த்தர் தப்ப வைக்கிறார். அதுக்கப்புறம் குழியில போடுறாங்க, இஸ்மவேலிற்கு வித்து போடுகிறார். கொள்ளு தாத்தா செஞ்ச தப்பின் சந்ததியை கொண்டு யோசேப்பை விடுவிக்கிறார். போத்திபார் வீட்டுல கர்த்தர் மறைக்கிறார். அங்கே கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். யோசேப்பை யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்களேன், தெரியுமா? தெரியாது. கர்த்தர் மறைவிடத்தில் உருவாக்குகிறார். அங்கிருந்து செய்யாத தப்புக்கு சிறைக்கு போகிறான். யாருக்காவது யோசேப்பு தெரியுமா? தெரியாது. ஆனா 13 வருஷங்கள் மறைவிடத்தில் பாதுகாக்கிறாரு. எந்த தீங்கும் வராமல் பாதுகாக்கிறாரு. கொல்ல நினைச்சவங்க கொல்லாம சூழ்ச்சிகளுக்கு பாதுகாக்கிறாரு. குழியில போடும்போது தலை பாறைக்கல்ல அடிச்சு செத்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் குஷன் போட்டு இறக்குறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க இருக்கிற நிறைய பேர் என்னைக்கே செத்து தொலைஞ்சிருப்பீங்க. ஆனா உன்னை ஏன் தெரியுமா பாதுகாத்தாரு? ஒரு மறைவிடத்துல துன்பமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் உன்னை ஒரு மறைவிடத்துல வைக்கிறார். எதற்கு தெரியுமா? சீக்கிரம் ஒரு நாள் உன்னை குறித்து ஆண்டவர் கண்ட கனவு. உன்னை எங்க வைக்கணும், என்ன அழகு பார்க்கணும், என்ன மலை உச்சி, எந்த உயரம், எந்த செல்வ மகத்துவம் என்று அவர் நினைச்சாரோ அந்த உயரத்தில் உன்னை கொண்டு போகிறான். இன்றைக்கு இந்த மறைவிடம் கலங்காதே. Today you are in the secret place. இப்படி சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. என்ன பாக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜோசப் சகோதரர்கள் கையில தப்ப வைக்கிறார். இவனுங்க கூட இவன் இருந்தான்னா இவனை இவங்க கொன்னுடுவானுங்க. முதல் வாட்டி தப்பிச்சிட்டான், ரெண்டாவது முறை மாட்டினா, இந்த முறை ஒருத்தன் கல் அடிச்சு கொன்னுடுவான். இவருக்கு தெரியும் சகோதரங்க அவ்வளவு எரிச்சல் மேல. ஆண்டவர் பார்த்தார், இவனுங்க கூட இவன் இருந்தா இவனை கொன்னுடுவான். இவனை நம்ம எப்படியாவது தப்ப வைக்கணும்னு அழகா குழியில தூக்கி போட வச்சு இஸ்மவேலர் கூட அதுமே அமிச்சிடுறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன்னை அங்கங்க தள்ளுறாங்க, வேற எங்கேயோ போயிட்டேன் எல்லாம் பயப்படாத. யார் கைக்கோ உன்னை தப்ப வைக்கிறாரு. சில மாற்றங்கள்லாம் வரும்போது ஒன்னும் கலங்காத. எத்தனை பேர் தெரியும் ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு அனுகூலமான துணை உன்னோட உன்னை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை பத்தி பெரிய நோக்கம் இருக்குன்னு? பக்கத்துல ஒருத்தர் சொல்லுங்க, என் ஃபியூச்சர் ரொம்ப கிரேட்டுங்க. இப்பயே வேணா அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கோ, அப்புறம் பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது நல்லா கேட்கணும். ஒரு நாள் காலம் கலந்து போயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ராத்திரில ஜோசப் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நான் சொல்றது நல்லா கேட்கணும், ஆழமா சிந்திக்கணும்.
இப்போ எந்த சகோதரர்கள் அன்னைக்கு இவனை முடிப்பதற்கு பவர் இருந்துச்சோ, பலன் இருந்துச்சோ, திறமை இருந்துச்சோ, சூழல் இருந்துச்சோ, இன்னைக்கு கர்த்தர் மறைவிடத்தில் யோசேப்பை பாதுகாத்த பின்னாடி சகோதரர்கள் வந்தார்கள். ஆனா அவன் கிட்ட கூட நெருங்குற பவர் இல்லாம கர்த்தர் பல்ல புடுங்கிடுவான். கைய கொஞ்சம் மேல உயர்த்துவியா? உன்னை முடிக்க நினைச்சவங்களை பத்தி கவலைப்படாத. இன்னும் உயிரோடு இருக்கிறியா? உன்னை மறைவிடத்துல கர்த்தர் பாதுகாக்கிறார். கொஞ்சம் தூரத்துல உன்னை முடிக்க நினைச்சவங்க உன்னை சந்திக்கிற நாள் வரும்போது நீ உயரத்தில் இருப்ப, அவங்க கீழே இருப்பாங்க. உன்னுடைய தலைமயிரை கூட தொடுவதற்கு பலனற்றவர்களாய் போவார்கள். ஆனா உன்னை குறித்த தேவ நோக்கங்கள் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கையை தட்டி உயர்த்தியோ ஆமென் சொல்ல கடவர்கள். God has a secret place for you. பக்கத்துல சொல்லுங்க, நான் இப்ப மறைவிடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு. By the time your enemy shows up next time, பாட்டி நம்மளை கடிச்சா, பல்லில்லாத பாட்டி நம்மளை கடிச்சா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தூங்கிடுவேன். அது மசாஜ் மாதிரி இருக்கும். பாட்டி கோச்சிக்காதீங்க, அவர் நிறைய பல்லு இருக்குமா, ஏமா அவங்கள போய் தூண்டி விடுறேன். But when a party has no teeth, சரி பாட்டி விட்டுற, when a tata has no teeth and he is biting my hands, I would have a wonderful sleep because that is good massage for me. The next time, கரங்களை உயர்த்துவீங்களா? இங்கிலீஷ்ல சொல்லிறேன், அப்புறம் தமிழ்ல. The next time உன்னை முடிக்க நினைச்ச your enemies, when they show up before you, they will have no power to come near you because now you are in the secret place. But when God brings you out, you will be who my God wanted you to be. Come on, somebody shout amen to the Lord. எல்லாம் முடிஞ்சு நீ உயர்த்தப்படுகிற அந்த நாள் வரும்போது, இன்னைக்கு மறைவிடமான, என்னைக்கு மறைவிடம் அல்ல, உன்னை வெளியே கொண்டு வரும்போது உன் சத்துருக்களுக்கும் கிட்ட கூட நெருங்குற வல்லம் இல்லாம அவனுங்களை ஆண்டி பண்டாரங்களா சுத்த விடுவார் என் ஆண்டவர். நான் ஜெயிப்பேன்னு சொல்ற யாரா அந்த மறைவிடத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா கையை தட்டி ஆனந்தமா கர்த்தரை நடத்தினார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு உதவி செய்தவர். ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். பக்க சொல்லுங்க, என் ஸ்டோரி அவர் தான் எழுதுறாரு அப்படின்னு. சிலர் அது கூட சொல்லவே இல்லை, அதுல ஒரு டூப்ளிகேட். பக்கத்துல என் ஸ்டோரி அவர் தான் எழுதுறாரு. ஸ்டோரி அவர் எழுதுறாருன்னா நீ சொர்க்காப்பாளையத்துல எப்போ இருக்கணும், எத்தனை வருஷம் இருக்கணும்? அதற்கு பின்பு சிஸ்டர் லீலா அவர்கள் அங்க இருந்து புறப்பட்டு கதை எழுதுறாரு. ஆமென் சொல்ல மாட்டலாம். அவர் அங்க எழுதுறாரோ அதுதான் இங்க நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் நம்பர் உன் கதை அவள் எழுதுறாருன்னு பக்கத்துல தட்டி சொல்லி, என் வாழ்க்கை கதையில ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிற வரைக்கும் கிளைமேக்ஸ், எண்டு, முடிவு எவனும் நிர்ணயிக்க முடியாது. ஆண்டவர் முடிக்காம உன்னை எவனும் முடிக்க முடியாது. ஆண்டவர் கதையை முடிச்சாதான் உன் கதை முடியும். Your story, God is in your story. God is in your story. Somebody shout amen. Hey! ஆமென் சொல்ல. எனக்கு ப்ரிப்பேர் பண்ண மெசேஜுங்க எல்லாமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் தான் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன இருந்தாலும் எங்க அம்மா எல்லாம் எப்படின்னா, எங்க அம்மா ஆமென் சொல்ல மாட்டீங்களா, நாங்க சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சாலும் அம்மா பரவாயில்ல நான் தின்றேன், தின்னு. இட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபுட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God is protecting you in a place he need to protect you for great safety. சில நேரம் நம்ம கேட்கிறோம், ஏன் நான் இங்க இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இங்க இருக்கிறேன், ஏன் இங்க இருக்கிறேன்? கொஞ்ச நேரம் வாய மூடு. உன்னை மறைவிடத்துல வச்சிருக்காரு. நீ வேற எங்கேயா இருந்தா உன்னை எவனா கொன்னுடுவான். இங்க இருக்கிறனாலதான் உன்னை பாதுகாத்து வச்சுக்கிறாரு ஒழுங்கா. சிலரு இவனை போய் கட்டினே, இவனை போய் கட்டின, வேற எவன்ட்டா மாட்டிருந்தா என்னைக்கு கொண்டு இருப்பான் உன்னை. நல்ல வேலை அவன் கூட இருக்க, நீ யாராமேன்னு சொல்லி தொலை. Sometimes the husband that you hate is your secret place. அவர் அப்படி இப்படி இருந்தாலும் அம்மையாரே உன்மேல் அன்பு கொண்டு பாதுகாக்கிறார். He is your கோட்டை today. Stay there for some more time. கடவுர் அவரை கழற்ற வரைக்கும் நீ கழட்டிராத, ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் என்ன முறைச்சு பார்த்தீங்க? இதுக்கு மறைவிடம்
கர்த்தர் தருகிறார். சில நேரம் நம்ம கேட்கலாம், ஏன் என்னை இங்க வச்சிருக்கீங்க? நானே ஒரு 24 வருஷம் முன்னாடி இந்த ஊழியத்துக்கு துவக்கத்துல வரும்போது, அப்போ சின்ன பையங்க, இப்பவும் சின்ன பையன். ஓகே. அப்போ என்ன ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு மீட்டிங்க்கு. வந்து நான் பாட்டுன்னு வீட்டுல படுத்து கிடக்கேன். என்ன வந்து தொந்தரவு பண்ணி மீட்டிங் வான்னு டேட் வாங்கினாருங்க. ஏன்னா சின்ன பையனா, நமக்கு வேற பயம், இந்த மீடெல்லாம் அப்படி பேசலாம் தெரியாது. இப்பெல்லாம் கூப்பிடுங்க வரேன், ஆனா இருங்க. சோ வரேன்னு சரி கஷ்டப்பட்டு டேட் கொடுத்துட்டேன். என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு? அமைச்சர் வருவார். யார் வருவார்? முனிசிபல் கமிஷனர் வருவார், கவுன்சிலர் வருவார், ஊர் தலைவர் வருவார், இவரு வருவாரு, 2000 பேர் வருவாங்க. செம்ம ரீல் விட்டாங்க இருந்தாலும் என்கிட்ட. நானா நைட் எல்லாம் பைபிளை படிச்சு, அமைச்சர் வருவார், கவுன்சிலர் வருவார், நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன், கண்ணாடியில பயங்கரமா வேர்ல்டு கிளாஸ் பிரசங்கர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நான் கார்லாம் எடுத்து ஓட்டக்கார நல்லா தொடச்சு, ஆமேன், எண்ணெய் எல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி, ஷூ பத்தனு பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி போட்டு அவ்வளோ ஸ்டைலா போனேங்க. மீட்டிங்க்கு போனா நான் போய் உட்கார்றேன். அமைச்சர் வரல, முனிசிபல் கவுன்சில் வரல, கவுன்சிலர் வரல, ஊர் தலைவர் வரல, 2000 பேர் வரல, 25 குழந்தை உட்கார்ந்துருக்கு. நான் கேட்ட, ஆண்டவரே, ஐ எம் a world class. தோ சகாயநாதன் பிரதர் சொன்னாரு, ஏசியாலேயே பிரபலமான போதகர். 20 குழந்தை உட்கார்ந்து காதை சொரிஞ்சிட்டு இருக்குங்க. கேட்டேன், why did you bring me here? ஒன்னு வீட்டுல இருந்தாவது அட்லீஸ்ட் பிரிஸ்டீஜாவது இருந்திருக்கும், யாருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப எல்லாம் பார்த்தா மானமே போயிடும் என்று சொல்லி பல்ல கடிச்ச போது கர்த்தர் சொன்னார், இதுதான்டா அடுத்த ஆள ஊழியத்தின் மறைவிடம். 1 மணி நேரம் அதே வேர்ல்டு கிளாஸ் ஸ்பீக்கர், ஆசியாலே பிரபலமானவர், அந்த 25 குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம் விளக்கரையும் கொடுத்து பிரசங்கம் பண்ண. அதன் விளைவுதான் இன்னைக்கு ஆவடியில 8000 ஆத்துமாக்கள் கூடினார்கள். ஒன்னு சொல்லட்டுமா, சில கடினமான இடங்கள்ல கர்த்தர் உன்னை வைக்கும் போது ஏனெல்லாம் கேட்காத, கர்த்தர் உன்னை அங்க பாதுகாக்கிறாரு. அது மறைவிடம். ஆனா மறைவிடத்தில் என்னைக்கு இருக்க மாட்ட, சீக்கிரம் உன்னை வெற்றியின் உயரத்தில் அழகு பார்க்கும் நாளை உனக்கு கர்த்தர் உருவாக்கி கொண்டு. Come on somebody. Hey, பக்கத்துல வாட்டி தட்டி ஸ்டோரி அவர்ல எழுதுறாரு. He knows where I should be. I want to close with my final point. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மறைவிடத்துல யாரும் சோர்ந்து போக கூடாது. Number four, God's strategic position. எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் தெரியல, தமிழ் இங்கிலீஷ்ல எழுது, தெலுங்கு இங்கிலீஷ்ல எழுது. God's strategic position. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காலத்துல தேவ நோக்கத்தின்படி உன்னை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க கர்த்தர் வைப்பார். நான் இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவரை குறித்த அந்த அதிகாரம் மத்தேயு 2 சொல்லப்பட்டதின் 3 கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டினா ஒருவேளை உங்களுக்கு ஆவியில் புரியும். நம்பர் 1, Jesus had to be connected with Egypt. Number 1, எகிப்தோடு கூட இயேசுவுக்கு கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தின் முன்னுரை சொல்லியதை மத்தேயு 2 சொல்கிறார், my son has to be called out from Egypt. எகிப்திலிருந்து என் குமாரன் அழைக்கப்பட வேண்டும். ஏன் 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 ஏதோ ஒண்ணு நடக்கணும். ஆமென் சொல்லுமா. Number 2, Jesus had to be associated with Bethlehem Ephratha. Bethlehem Ephratha என்ற வார்த்தை இயேசுவின் பிறப்பின் இடம் என்று தேவன் நிர்ணயித்த நிர்ணயம் நிறைவேற Jesus must be associated with Bethlehem Ephratha. Number 3, ஏரோது மரித்த பின்பு வரும்போது அவர் எங்கே போனார்களாம்? மீண்டும் இஸ்ரவேலுக்கு வருவதற்கு பயந்து நாசரேத் ஊரில் போய் தங்கினார்கள். ஏனென்றால் இயேசு வேதம் 2 வாசிக்கிறோம், அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற கர்த்தர் வார்த்தை நிறைவேற அவர்கள் நாசரேத்துக்கு போனார். Jesus must be associated with Bethlehem Ephratha, Jesus must be associated with Egypt, and Jesus must be associated with Nazareth. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, எழுதி முடிச்சிட்டீங்க, நீங்க கேட்டா என் செய்தியை முடிச்சிருவேன். ஒரு நாள் ஒரு சட்டம் வருது நாட்டுல, ஒரு பாலிசி வருது. இயேசு கர்ப்பத்தில் இருக்காரு, மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள். ஆமென்.
ஏற்கனவே பிரெக்னன்ட், அதுவும் குழந்தை பிறக்க போற நேரம், அர்ஜென்ட்ல இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து எல்லாரும் ஆதார் கார்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனவே சென்சஸ் எடுக்கணும்னு ஒரு சட்டத்தை அகஸ்டஸ் சீசர் கொண்டு வருகிறார். தேசத்தில் சட்டம் வருகிறது. ஆனா அந்த சட்டத்தினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? இயேசுவும் மரியாளும், கற்பம் தரித்த கன்னி மரியாளும் எங்கே போய் சேர்கிறார்கள்? தங்கள் சொந்த ஊராகிய எப்ராத்தா பெத்லஹேமில் சென்று சேர்கிறார்கள். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஆண்டவர் உன்னுடைய உன்னத நோக்கத்துல என்ன நினைச்சாரோ அது நடப்பதற்கு என்ன அசைவுகள் பூமியில ஏற்படணுமோ கர்த்தர் ஏற்படுத்தி உன்னை எந்த நேரம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சு அவர் நோக்கத்தை உன் வாழ்க்கையில. யாருக்கா ஏதோ புரிஞ்சதுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெத்லஹேமின் முன்னணையில் இயேசு பிறந்தார். அதிலும் எல்லா சத்திரத்திலும் இடம் இல்லாததினால் பெத்லஹேமின் முன்னணையில் ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற கற்பாத்திரத்தில், ஆமேன் சொல்ல மாட்டேன், புல் தொட்டிலாம் நம்ம தொங்க விட்டது. ஆமேன். பைபிள் காலத்துல கல்லினால் செய்யப்பட்டு ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பாத்திரத்தில் இயேசுவை துதிகளில் போர்த்தி பிறந்த இயேசுவை படுக்க வைத்தார்களே. தேவனுடைய உன்னத நோக்கத்தின்படி ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த இடத்தில் தான் இயேசு இருக்க வேண்டும் என்று உன்னத தேவன், உன்னத பரம தகப்பனுடைய தெய்வீக திட்டத்தின் தீர்க்க தரிசன முன்னரையின்படி சட்டம் அகஸ்டஸ் சீசர் போடுறார், இயேசு பெத்லஹேம் போறார். எது நடந்தாலும் அதுக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். நீ ஆண்டவர் பிள்ளையா இருந்தீனா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது, இப்போ எகிப்தில் இருந்த போது ஏரோது ராஜா இன்னொரு சட்டத்தை போடுறார். 2 வயசு குழந்தைங்கள்லாம் கீழே இருக்க மொத்த பேர் என்ன செய்யணும்? சாவடிக்கணும். அடுத்த சட்டத்தின் அசைவு. கர்த்தர் ராத்திரியில் சொப்பனத்தில் தோன்றி யோசேப்பை பார்த்து சொன்னார், உன் குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு போ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சட்டத்தை ஏரோது போடுறாரு. இயேசு எங்கே போய் சேர்கிறார்? எகிப்தில் சேர்கிறார். எதற்காக? தேவனுடைய உன்னத வார்த்தை நிறைவேறும். என் குமாரனை எகிப்திலிருந்து நான் அழைப்பேன் இந்த கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் ஆஃப் லொகேஷன் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மூன்றாவதாக, காலங்கள் கடந்த பின்பு ஏரோது ராஜா மரித்து போய்விட்டார். மரித்தார் என்ற செய்தி கேட்டு யோசேப் தொடங்கி இஸ்ரவேலுக்கு வருகிறார். ஆனா வரும்போது ஏரோது மரிச்சிட்டார். ஆனா அவருடைய மகன் அர்க்கெலேயஸ் ஆட்சி செய்கிறார். அவனும் கொடியவனாய் இருப்பானோ என்று பயந்த யோசேப்பு அது நிமித்தம் எங்கே போனார்? நாசரேத்துக்கு போனார். எதற்காக நாசரேத்து போனார்? நாசரேத் ஊரானாகி இயேசு என்று அவர் அழைக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங். அவர் அல்லே சொல்ல மாட்டீங்களா? இயேசுவை குறித்து என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன திட்டங்கள் கர்த்தர் முன்னுரையாய் நினைச்சாரோ அத்தனையும் கர்த்தர் ஸ்ட்ராட்டஜிக்கா நடத்துறார். எனக்கு கவனமா கேட்டு அவங்களை புரிய வச்சிருவேன். ஜோசப்புக்கு இங்கிலீஷ்ல சொன்னா he has no clue. என்ன நடக்குதுன்னு தலைவருக்கு ஒண்ணுமே. கட்டுறானா கட்டிக்கிட்டான், பெத்துறானா பெத்துக்கிட்டான். He doesn't understand nothing. He is just an ordinary man, just getting some divine guidance and he is moving accordingly. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் இவன் கிட்ட போடான்னு சொன்னா போக மாட்டான். சிலர் அப்படிதான், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் ஒன்னும் புரியாது. உன்னை ஏதாவது ஒரு விதத்துல தள்ளினாதான் போய் சேருவ. Bring some policy in the country, some taxation, some census, some Aadhaar card, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று அசைத்து வேற வழி இல்லாம ஆவடியில வந்து, அதுவும் நியூ லைஃப் சர்ச்ல கோஷி பாஸ்டர் கிட்ட சிக்கிற பாரு. நான் உன்னை சொல்லட்டுமா, உன்னை இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்ததே கர்த்தருடைய பரிபூர்ண திட்டம். ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங். ஜோசப்க்கு எதுவுமே தெரியாது. ஆனா நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அழகாக, ஆமென், பெத்லஹேம், எகிப்து, நாசரேத், இஸ்ரவேல் என்று கர்த்தர் கொண்டு வந்து குமாரனை குறித்து எவ்வளவு ஆபத்து நடுவிலும் ஒரு தீங்கும் அணுகாமல் தானாய் சிலுவையில் சென்று தன் ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் கர்த்தர் குழந்தை இயேசுவை பாதுகாத்தாரே. அவரை பாதுகாத்த தெய்வம் உன்னையும் பாதுகாக்க வல்லவர். சூழ்ச்சிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் உன்னை விலக்கி காத்து உன்னை வெற்றியின் மகத்துவத்தோடு கர்த்தர் காத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் கர்த்தர் சரியாதான் நடத்திட்டு இருக்கார், ஒன்னும் தீங்கு நடக்காதுன்னு நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அகஸ்டஸ் சீசர் உன்னை பெத்லஹேம் கொண்டு போவான். ஏரோது உன்னை எகிப்துக்கு நடத்துவாரு. ஆமேன். ஏரோது புள்ள உன்னை நாசரேத்துல கொண்டு போய் சேர்த்துருவான். பக்க சொல்லுங்க, இது எல்லாமே ஒரு செட்டப் தான். இன்னைக்கு உனக்கு புரியாது.
இன்னைக்கு நீ உட்கார்ந்துட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு தலை சுத்தி ஊர் சுத்திட்டு இருக்க. உன்னை ஊர் சுத்த விட்டாது கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்ப்பார். சீக்கிரம் ஒரு நாள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்களேன், பெத்லஹேம், உங்களை தான் சொல்றேன், பெத்லஹேம் எப்ராத்தாவில் தொடங்கின பிரயாணம் பல சூழ்ச்சிகள், பல ஆபத்துகள், பல கண்ணிகள், அத்தனையிலும் கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு விதத்துல உன்னோடு பேச வேண்டிய மொழியில பேசி, உனக்கு புரியாத நேரத்துல தேசத்துல அசைவுகளை ஏற்படுத்தி உன்னை நகர்த்தி உன்னை தள்ளி இப்போ உன்னை கொண்டு வந்து அவர் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாரு. இப்பெல்லாம் புரியாது, இன்னும் 20 வருஷம் சிலருக்கெல்லாம். அப்ப அன்னைக்கு நீங்க திரும்பி நின்று சாட்சி சொல்வீர்கள். பாஸ்டர், எனக்கு ஒரு சாட்சி ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன். என்ன சாட்சி? ஆமென். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி முடிப்பார். கமான், யாரா விசுவாசிக்கிற கையை தட்டியோ உயர்த்தியோ ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? It is God is with you. God is in the story. He is writing your book. He will take care of you. உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பக்கத்துல ஒருத்தர் குலுக்கி சொல்ல, அவர் தான் என்ன நடத்துறார். என்றோ ஒரு நாள் இங்க நின்று என்கிட்ட சொல்ல போறீங்க, பாஸ்டர் அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் fill in the blanks கேட்டனா? ஆனா ஒரு நாள் நின்று சொல்வீர்கள், எஸ் எஸ் எஸ், அன்றைக்கு நான் புரிஞ்சிக்கல. Now I know my God is an ever present help in the time of trouble. 23 ஆண்டுகளுக்கு முன்பு என் சர்ச்சில் அப்ப சண்டே சர்வீஸ்க்கு 30 பேர் 35 பேர் வருவார்கள். ஒரு நாள் அதுல ஒரு சகோதரர் ரொம்ப சிக்காயிட்டார். எனக்கு தெரியாது. எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப சிக்கா இருக்கிற, இந்த ஹாஸ்பிட்டல் இந்த வார்டில் இருக்காங்க என்று சொல்லிட்டாங்க. இருக்கிறதே 30, அது ஒண்ணு போச்சுன்னா என்ன ஆகுறது? காலைல 7 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு ரெடியாகி பவுடர்லாம் அடிச்சு சும்மா புறப்பட்டு போயிட்டேன். நான் 9-10 மணிக்கு இந்த வெயில், அப்ப என்கிட்ட ஸ்கூட்டர் கிடையாது, கார் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பஸ்ல போயிருக்கேன். இறங்கி அந்த ஹாஸ்பிட்டல தேடி, அதுக்குள்ள என் கையில அக்வாஃபினா வாட்டர் கிடையாது. அவன் சொல்ல மாட்டீங்களா? தாகம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், மனக்கலக்கம் ஒரு பக்கம். சுத்துறேன் அந்த ஹாஸ்பிட்டல. எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டேன், எல்லா நர்ஸையும் பார்த்துட்டேன், ஆனா அந்த ஆளை காணோம். God, I saw everybody in the hospital. பெட்டா பார்த்தேன். ஒரு நேரம் எனக்கு சொல்லுது, உனக்கு வேற வேலை இல்லையா, வீட்டுக்கு போயேன். அவனை இல்ல, இருக்கிறதே கொஞ்சம் விசுவாசம், அதுல ஒண்ணு போச்சுன்னா வம்பு. அவர் வேற கோச்சுக்கு போறான். சுத்துறேன் 3 hour ஆச்சு. 1 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய எல்லா வார்டையும் சுத்தினங்க. தலைவர் மாட்டவே இல்லை. ரொம்ப நேரம் அப்புறம் தான் அவரை கண்டுபிடிச்சேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் என்ன இப்படி அலை விடுற? இங்கிலீஷ்ல சொன்னேன், யூ ஆர் த மோஸ்ட் விக்கெட் காட் ஐ எவர் நோ. உன்ன மாதிரி அக்கிரமக்காரனான கடவுளை நான் பார்த்ததே இல்ல. ஆனா அன்னைக்கு சுத்தல் விட்ட அந்த ஒரு வாரத்துக்கு பின்னாடி என் சபை வாரம் வளர்ந்தது. சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா இப்படி பாருங்களேன், நீ நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, ஏன் இந்த குழி, ஏன் இந்த சிறை, ஏன் இந்த வேதனை கேட்கும் போது நீ புரிந்து கொள், உன்னை கர்த்தர் அடுத்த 20 வருஷத்தில் அழகு பார்க்கும் வழிக்காக ஒரு மறைவிடத்தில் உன்னை உருவாக்குறார் என்பதை மறந்து விடாதே. Come on, somebody shout an amen. God is preparing you. God is preparing you. God is preparing you in his secret place. சிலருக்கு ஓபன் மறைவிடம், சிலருக்கு யாருக்கும் தெரியாத மறைவிடம். உன் தாளந்து, உன் தகுதி, உன் கிருபை தெரியாதெல்லாம் இன்னைக்கு உன்னை தாண்டி போறான், உன்னை துப்பிட்டு போறான், உன்னை ஏளனம் பண்றான். உன் கம்பெனில உன் கூட வேலை செய்யலாம், உன்னை சப்பேன்னு நினைக்கிறான். ஏய், கொஞ்சம் தூரம் இரு. இன்னைக்கு நான் வேதனையில் இருக்கேன், இன்னைக்கு நிந்தனையில் இருக்கேன், ஆனா இது என்னுடைய மறைவிடம். சீக்கிரம் மறைவிடத்தை விட்டு வெளியே வருகிற நாள் வரும்போது, கமான், எத்தனை பேர் நம்புறீங்க? உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். 3 முறை சொல்வேன், சபை ஆமீன் சொல்ல கடவுது. உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அன்றைக்கு பார்க்க கூடாதவெல்லாம் உன்னை வந்து பார்ப்பார்கள். நீ மேலே இருப்ப, அவர்கள் கீழே இருப்பார்கள். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. God is the writer of your story. Don't be afraid. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் உன் கதை எழுதுறாருனா பக்க சொல்ல, அவர் முடிக்காம நீ என்ன முடிக்க முடியாது. அவர் எழுதி கதை முடிச்சு லாஸ்ட் பேஜ்ல அவர் எழுதுவார், த எண்ட்.
அன்னைக்கு நீங்க பாடுங்க, பரலோகமே எந்த மாதிரி பாடு, எனக்கு என்ன என் வேலை முடிஞ்சு போச்சு. பாடினா பாடாட்டின்னா, பெட்டி கருப்பா இருந்தான்னா என்ன, வெள்ளையா இருந்தா எனக்கு என்ன, பெட்டி தோல் மேல வச்சா எனக்கு என்ன, மண்ணு இப்படி கொட்டினா எனக்கு என்ன, இல்ல இப்படி கொட்டினா எத்தையாவது கொட்டி தொலைஞ்சு போயிட்டு. நான் சொல்றேன் கேட்டீங்க, பிரியாணி கூட கொடுக்காத, 2 மணல புதைச்சு போட்டு அடுத்த வேலையை பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்க. Once I am dead, I am gone, I fly away, I want to be with my daddy. ஒரு அல்ல சொல்லுவோம். Until then, அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் கர்த்தர் என்ன வச்ச பங்குல, இன்னொரு முறை சொல்லட்டுமா, அவர் கதையை முடிக்காம உன் கதையை எவனாலும். God is my refuge, God is my strength, and an ever-present help in the time of trouble. என் ஆபத்து காலத்தில் என் அனுகூலமான துணை. ஒரு இல்லை சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? உங்க கூட இருக்காரு, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பாதுகாப்பாரு. உனக்கு தெரியாம பக்கத்து வீட்டுல கூடி உன்னை பத்தி பேசுறாங்களா, உனக்கு தெரியாதுல்ல, கவலைப்படாது, அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு பிரசங்கத்துல உனக்கு சொல்லுவாரு, அடுத்த முறை அவன் கண்ணில் படும்போது உனக்கு கர்த்தர் வெளிப்படுது, இவன் தான். சும்மா ஒரு ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த பண்டார பேயை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போ. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். தேவைப்பட்ட அவன் வீட கூட மாத்தி, தேவைப்பட்ட அவன் அதே இடத்துல, தேவைப்பட்ட அவன் சத்துருக்களுக்கு நடுவுல அவன் கண்ணில் படாம உன்னை பாதுகாத்து, உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் உன்னை பாதுகாப்பார். என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன். உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற நாள் வரும்போது நீ ஒரு நாளும் குறைஞ்சு உடைஞ்சு போக மாட்டே. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? Everything will fall in its place. இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகு, தமிழாக்க எனக்கு தெரியல. Everything will fall in its place at the right time. நம்ம ஒரு மொழி சொல்லலாம், எல்லாம் எனக்கு நல்லாதான் நடக்கும். சிலருக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டா போதும், நம்ம சிஸ்டர் வந்துடும், உடனே வெள்ளை புடவை போட்டு, உனக்கா சிஸ்டர் அப்படியாச்சு, உனக்கா சிஸ்டர் அப்படியாச்சு, அவளை பார்த்து எனக்கு மட்டும் உனக்கும் தான். மனிதனுக்கு நேரிடும் சோதனை இல்லாமல் வேறொன்றும் எனக்கு நேரிட உனக்கா பாஸ்டர், உனக்கா பாஸ்டர், எனக்கு இன்னைக்கு நாளைக்கு உனக்கு கிளம்பு. என்ன ஒருத்தர் என் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காரு. தைரியமா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிப்பேன்னு சொல்ற யாரா இருந்தா தலைக்கு மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லி, எவனுக்கும் பயப்படாத. நான் பயப்படேன். கையை தட்டும் போது 3 முறை சொல்ல, நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். I will not be afraid of man. What can man do to me? Strategically position பண்ணி எந்த அசைவுகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அது தேவனுடைய அநாதி திட்டமா இருக்கும். முடிக்கும் போது எல்லாம் உனக்கு சாதகமா தான் முடியும். உன்னோடு பேசுவார். He will talk to you. He will speak to you in a language that you can understand. உனக்கு புரியும் ஒரு மொழியில் உன்னோடு கூட பேசுவார். உன்னோடு பேசுவார். உனக்கு புரியலனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதார் கார்டாவது அனுப்புவார். ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலா உன்னை தள்ளுவார். தேவைப்பட்ட அவன் புருஷனையே பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலர் ரொம்ப கோபமா வந்து உள்ளுன்னு திட்டுறாங்கன்னா, நீ அவனை பார்த்து சொல்ல, கத்திக்கோ, எனக்கு இதுல இது கூட ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. சிலர் கோபங்கள் கூட கர்த்தர் சில வாசலை மூட சாதகம். Somebody is angry at you, God is shutting the door. பரவாயில்ல, 3 வாசல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை வாசல்? 1 2 3. இங்க போய் நிக்கிற க்ளோஸ்டு, இங்க போய் நிக்கிற க்ளோஸ்டு, இங்க போய் நின்று திறக்குது. அப்ப நீ புரிஞ்சுக்கணும், இந்த 2 எதுக்கு திரும்ப மூடினாரு? இங்க உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான், வேற எதுக்காக மூடல. எத்தனை நம்புறீங்க என்னை நடத்துவார்னு? கரங்களை தட்டும்போது சொல்லி, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னென்னும் மதியாயவன். ஆபத்தில், ரோகத்தில், வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். என்ற கிளேசம் எல்லாம் நீங்கி போய் கண்ணுநீரெல்லாம் தொடச்சிடுமே. ஆமென். என்ற வேதனை சர்வமும் நீக்கி என்னில் புது ஜீவன் இன்னைக்கு அவன் தரும். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்முடி சிரசில் சூடியே, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவன் பகுதினார். என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவன். Amen.